மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது? பொதுவா திட்டம் போட்டு வேலை செய்யறவங்க நீங்க ரொம்ப அவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவுக்கும் வந்துட மாட்டீங்க. ஒரு வேலையை நடத்தணும்னா அதுக்கு என்னென்ன வழிகள் என்பதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாட்கள். சந்தோஷம் ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறாரு. ஒரு விஷயம், ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது குழப்பம் ஏற்படும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமான்னு. இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்க போகணும் முடிவெடுக்கிறீங்களோ இல்லை எதை செய்யணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அது உறுதியா இருந்துடுங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எடுத்த வேலைகள் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை கொஞ்சம் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பழைய கடன்களை அடைக்க முடியும். அப்போ சாதகமாக இருக்கு. அடுத்து வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு அதை முடிக்கிற வரையில உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ முடித்து காட்டுவீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். இந்த முயற்சிகள், எந்தெந்த முயற்சிகளை கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். அடுத்து சனிக்கிழமை மதியத்துக்கு 4ஆம் இடத்துல சந்தோஷம், நிம்மதி, கொஞ்சம் உழைப்பு எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ மிதுன ராசினரான உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எடுத்த வேலைகளை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களால் முடித்து கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம்னே சொல்லலாம். இதற்கு மேலாக 2ஆம் இடத்தில் தனக்காரகன் குரு பகவான் சஞ்சரிப்பது. உதயமாகிறார் இந்த 9ஆம் தேதி குரு பகவான். அஸ்தமனத்திலிருந்து உதயமாகிறார். அப்ப குரு உதயமாகின்ற போது என்ன பண்ணுவார்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ உடல்நிலையில் ஏற்பட்ட நலிவுகள் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். இந்த வழக்கு விவகாரங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைமுகமான வருமானம் என்பதெல்லாம் கிடைத்திட ஆரம்பிக்கும். மறைமுகமான செயல்பாடுகளில் கூட ஆதாயத்தை காண முடியும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை பார்க்க முடியும். சமீப காலமா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை இப்ப சனி வக்கரமாகி இருக்கின்ற நிலையில் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது 10ஆம் இடத்து குரு உங்கள் பதவியில் முன்னேற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பதவி முன்னேற்றத்தை கொடுப்பார், எதிர்பார்த்த இடமாற்றத்தை கொடுப்பார், பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார். அப்ப மிதுன ராசினருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு பணியாளர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட சில பேருக்கு கிடைக்கும். அதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஒரு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றி அடையும். ராகு 9ஆம் இடத்துல தெய்வ அருள் என்பது உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரியவருடைய ஆதரவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி கொண்டிருக்கிறது. சூரியன் 2ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா 2ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும், பண வரவை அதிகரிக்கும். சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிப்பதால் அந்த நிலைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதே சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய். அப்போ ஒரு வேகம் என்பது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா படப்படப்பா செயல்படுவீங்க. அமைதி என்பது இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தடுமாறுவீங்க. கொஞ்சம் நிதானமாகவும் போக கற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களை வேகப்படுத்துவார். மற்றவங்க யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உங்களை வேகப்படுத்துவார். நிதானமா இருங்க. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. பணப்புழக்கம் இருக்கும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதுக்கு மேல சுக்கிரன் 4ஆம் இடத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அதை அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கேது 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சி வெற்றி அடைந்து கொண்டிருக்கும். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த ராகு கேது தான் உங்களுக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. ராகு கேதுடைய சஞ்சாரம் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. தைரியமா செயல்பட்டு இருக்கீங்க ஒரு ஆண்டிற்கு மேலாக. இப்பொழுதும் அதே நிலைதான். கேது 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.